அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு. அன்பார்ந்தவர்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, இந்தியாவில் மதச்சார்பற்ற நாடாக இருக்கக்கூடிய நம் நாட்டில், அதாவது இனம் மொழி பாகுபாடு எந்த ஒரு விஷயத்திலையுமே சிறுபான்மையர் அப்படின்னு இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்களுக்கான சட்டத்திட்டங்கள் என்ன, அதாவது ஆர்டிகல் 29 அதில் சிறுபான்மையோட நலனை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஆர்டிகல் 30 இப்போ சிறுபான்மையர் கல்வி நிறுவனங்கள் நிறுவுவதாக இருக்கட்டும், இல்லை அதை பெரிதுபடுத்துவதாக இருக்கட்டும், இல்லை இன்னும் அது ரிலேட்டடாக என்னென்னலாம் செய்வதாக இருக்கட்டும், அதை பற்றி எல்லாம் தெளிவாக சொல்லப்படக்கூடியது தான் ஆர்டிகல் 30. எதுக்காக சிறுபான்மையோடைய விஷயத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மனிதனுடைய விஷயத்தில் கல்வி தான் ரொம்ப முக்கியமான ஒன்று. கல்விங்கிறது ஒன்று இல்லைன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கைங்கிறது மேம்படாது. அந்த கல்வி ஒருவரை உயர்த்துவதாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே சரி, அதுவே தாழ்த்துவதாகவோ தூற்றுவதாகவோ இருக்கக்கூடாதுன்னு ஆசைப்படுறேன். இந்த ஆர்டிகல் 29 அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதில் ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ தனிப்பட்ட மொழியாக இருக்கட்டும், ஸ்கிரிப்டாக இருக்கட்டும், கலாச்சாரமாக இருக்கட்டும், அதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும் அதை பற்றி சொல்லப்படுறது தான் ஆர்டிகல் 29 சப் கிளாஸ் 1 உள்ள விஷயம். அதே இதில் அதில் 2 என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்போ சில பேர் இவர் கிறிஸ்டின்னு, இவர் முஸ்லீமு, இல்லை இவங்களுக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாகுபாடு பண்ணி பிரிக்கிறாங்கல்ல, கொடுக்கக்கூடாதுன்ட்டு. அப்படிலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான் என்னது ஆர்டிகல் 29 செகண்ட் அவ்வளோ விஷயம். அதே போல் ஆர்டிகல் 30 ஃபஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிறுபான்மையர் அவங்க விருப்பப்படுறாங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் ஸ்டார்ட் பண்ணணும், கல்வி நிறுவனம் இல்லை ஒரு ட்ரஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த ஒன்னோட அடிப்படையில் வச்சு. அதுக்கு அடுத்தபடி 1A ஒன்று கொண்டு வராங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ள ஒரு விஷயமா இருக்குது. என்னென்னா, இப்போ அந்த 1A பொறுத்தவரை இப்போ ஒரு எஜுகேஷன்ஸ் இருக்குது, அந்த இடம் அரசுக்கு ரொம்ப அவசியமாக தேவை, ரொம்ப முக்கியம். அப்போ அதுக்கான ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை செய்யக்கூடிய சமயத்தில் அது நம்மளுடைய விஷயங்கள், அதாவது சிறுபான்மை உரிமையவோ வேறு எந்த ஒரு விஷயத்தையுமோ ரத்து செய்யவோ கட்டுப்படுத்தவோ முடியாது அப்படிங்கிற அதில் என்ன பண்ணுறாங்க, அதில் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா, கடைசியிலையும் அந்த பாகுபாடு சிறுபான்மையராக இருக்கிறாங்க, இந்த சிறுபான்மை நலன்களை கொடுக்கக்கூடிய சமயத்தில் இவங்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம், இவங்களுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற பாகுபாடு காட்டக்கூடிய சமயத்தில் அதுவும் இங்கே செய்யக்கூடாது. ஏன்னா நீங்கள் பெருசாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், எல்லாம் நம்ம மக்களுக்கு செய்கிறதா இருக்குது, ஆனால் இது கரெக்டான முறையில் வழிபடக்கூடியதாக இருக்கணும், செயல்படக்கூடியதாக இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்றாங்க. உண்மையிலேயே சரி, சிறுபான்மையருக்கு நிறைய ஸ்கீம்ஸாக இருக்கட்டும், நிறைய விஷயங்களாக இருக்கட்டும், எல்லாம் கொண்டு வர இதனுடைய அடிப்படையில் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.